உதாரணமாக வந்து இன்றைக்கி தென் மாவட்டங்களில் வந்து ஒரு ஆதிக்க ஜாதி என்று தன்னை நிலைநிறுத்துகிற கள்ளர் சமூகம், அந்த சமூகத்தில் இன்றைக்கி வந்து ஃபார்வர்டு பிளாக் கட்சி தவிர்த்து தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் என்றோ பாரதிய ஃபார்வர்டு பிளாக் என்றோ இல்லைன்னா வந்து இன்னும் பல பெயர்களில் இன்றைக்கி பிஜேபி ஆளுகைக்குள்ளே அந்த சங்கத்தை ஜாதி சங்கங்களை வைத்திருக்கிற நிலைமை இன்றைக்கி இருக்குது. இதே தான் ஏறக்குறைய எல்லா ஜாதிகளுக்கும். ஏன் இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா தலித்து மக்களுக்கான அமைப்புகளில் கூட இன்றைக்கி பிஜேபி சார்புடைய அமைப்புகள் ஏராளமாக இயங்கி. எப்போ வந்து ஒரு சாதி கெட்டு போனியோ, எப்போ வந்து ஒரு 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 பரப்பையை கூட ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க கூட நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனியோ, நம்முடைய குடும்ப கௌரவம்லாம் கெட்டு போச்சு, இனிமேல் நம்ம தலை தூக்க முடியாது, நீ இனிமேல் உயிரோடு இருந்தன்னா இந்த 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 கேவலம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே இந்த மாட்டியிருக்கிற தூக்கு கயிறில் நீயே போய் கழுத்தை வந்து வச்சு நீயே மாட்டிக்க, நீயே இறந்து போ அப்படின்னு சுற்றி நின்று கட்டாயப்படுத்தி அப்படிப்பட்ட கொலைகளும் நடக்குது. அதுக்கு சாட்சி எங்கே போகும்? யாரை போய் சாட்சியாக போட முடியும்?